அண்மை செய்தி. ஆந்திரா, சென்னை புறநகர் பகுதிகளிலிருந்து கருணாபுரம் சாராயத்துக்கு மெத்தனால் வாங்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சிபிசிஐடி போலீசாரின் விசாரணையில் தற்போது இந்த திடுக்கிடும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. ஜூன் 17 மாதேஷ் என்பவரிடமிருந்து மெத்தனாலை வாங்கியுள்ளார் சின்னத்துரை. சின்னத்துரையிடமிருந்து மெத்தனாலை வாங்கிய கோவிந்தராஜ் கெட்டுப்போனதாக கூறியது விசாரணையில் அம்பலமாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உயர்தர சரக்கு என கூறி விற்பனை செய்யுமாறு கோவிந்தராஜிடம் மெத்தனாலை விற்றுள்ளார் சின்னத்துரை. இந்நிலையில் ஆந்திரா, சென்னை புறநகர் பகுதிகளிலிருந்து கருணாபுரம் சாராயத்துக்கு மெத்தனால் வாங்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சிபிசிஐடி போலீசாரின் விசாரணையில் இந்த தகவலானது வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், இது தொடர்பான விரிவான விவரங்கள் என்ன பகிர்ந்துக்குங்க? வணக்கம் அரசி. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாராயம் அருந்தி 100க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி சித்தூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதுவரை 51 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 30 பேரின் நிலைமை கவலைக்கிடம் என தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கிறது. இதன் காரணமாக விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் தற்போது நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது சிகிச்சையில் இருக்கக்கூடிய நபர்களை மீட்கும் நடவடிக்கையில் தற்போது மருத்துவ குழுவினர் தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கிடையில் இந்த சம்பவத்தின் எதிரொலியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் மற்றும் விற்பனை ஆகியவற்றை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி துயர சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை என்பது காவல்துறையிடம் இருந்து சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து சிபிசிஐடி பிரிவு போலீசார் நேற்று காலை முதல் இது தொடர்பான விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜிடம் இருந்து விசாரணையை துவங்கினர். அப்போது அவர் மற்றும் அவரது சகோதரர் தாமோதரன் அளித்த தகவலின் பேரில் இந்த மெத்தனால் பெற்ற அந்த சின்னத்துரை என்பதை போலீசார் தேடி வந்தனர். துவக்கத்தில் அவர் தலைமறைவாக இருந்த நிலையில் நேற்றைய தினம் அவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர் யாரிடமிருந்து மெத்தனால் வாங்கினார் என்பது குறித்து அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் மாதேஷ் என்பவர் அடையாளம் தெரிய வந்தது. இதையடுத்து சின்னத்துரை அளித்த தகவலின் பேரில் மாதேஷையும் சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். இந்த விவகாரத்தில் மொத்தம் விற்பனையாளர் மற்றும் மெத்தனால் விற்றவர் என 5 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதில் 1 பேர் உட்பட 3 பேர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் சின்னதுரை மற்றும் மாதேஷ் ஆகியோரிடம் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவர்களிடம் இந்த மெத்தனால் எங்கிருந்து வாங்கப்பட்டது, அவர்கள் இதை யார் யாருக்கெல்லாம் விற்பனை செய்தார்கள் என்பது குறித்தான தகவல்களை சிபிசிஐடி போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது சிபிசிஐடி போலீசாரின் விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதாவது கடந்த ஜூன் 17 மாதேஷ் என்பவரிடம் இருந்து மெத்தனாலை சின்னத்துரை வாங்கியுள்ளார். அப்போது சின்னத்துரையிடம் இருந்து மெத்தனாலை குடித்து பார்த்து கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜும் மற்றும் தாமோதரன் ஆகியோர் வாங்கியிருக்கிறார்கள். அப்போது மெத்தனாலை குடித்து பார்க்கும்போது அது கெட்டுப்போய் விட்டதாக கோவிந்தராஜன் மற்றும் தாமோதரன் சின்னத்துரையிடம் கூறியதாகவும் தெரிகிறது. ஆனால் அப்போது அவர்கள் உயர்தர சரக்கு என கூறி பொதுமக்களுக்கு விற்பனை செய்யுங்கள் என்று கூறி சமாதானம் செய்து வைத்து அவர்களுக்கு அனைத்து மெத்தனாலையும் விற்பனை செய்துள்ளதாகவும் தற்போது அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மெத்தனாலை குடித்து பார்த்து வாங்கி வந்து அதை விற்பனை செய்ததும் அதில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் தற்போது ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இந்த மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் வேறு யார் யார் சாராய வியாபாரிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்தான தகவல்களை கேட்டறிந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களை மீட்கும் பணியில் காவல்துறையினர் தற்போது ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் தமிழ்நாடு அரசு உத்தரவின் பேரில் சிறப்பு மருத்துவ குழுவினரும் கூட கருணாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சேர்ந்த இடங்களில் முகாமிட்டு அங்கு வீடு வீடாக சென்று அங்கு கள்ளச்சாராயம் அருந்தும் நபர்களை கண்டறிந்து அவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு உடல் பரிசோதனை செய்யக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. தற்போது 3 நாளாகியும் கூட தற்போது வரை கள்ளச்சாராயம் அறிந்து பல்வேறு உடல் உபாதைகளுக்கு உள்ளாகி மருத்துவமனையை நாடி வரக்கூடிய நபர்கள் எண்ணிக்கை நீடித்த வண்ணமே இருக்கிறது. ஒருபுறம் உயிரிழப்பு எண்ணிக்கை நீடித்து வரக்கூடிய நிலையில் மற்றொரு புறம் சிகிச்சைக்காக சேருபவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து நீடித்த வண்ணமே இருக்கிறது. இதற்கிடையில் தற்போது 30 பேரின் நிலை கவலைக்கிடம் என மருத்துவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த உயிர்பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடிய நிலை என்பதால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதுமே தற்போது சோகம் சூழ்ந்து காணப்படுகிறது. அரசி, விவரங்களுக்கு நன்றி சுதன்.